ஸோ நம்ம கம்பார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜை பற்றி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த ஃப்ரிட்ஜு வந்து டிசைன் அவார்ட் வந்து 2015 அப்படிங்கிறத வாங்கியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ரிட்ஜ் மாதிரி இல்லாமல் ட்ரிபிள் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். 1 2 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜை நான் சூஸ் பண்ணேன். 6 cents ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இபி வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து எலக்ட்ரிக் வந்து கன்சப்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப அதிகமாக ஆகாது இபி பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து யூஸ் லெஸ் எனர்ஜி தேன் சிஎஃப்எல். இந்த பல்பு அந்த சிஎஃப்எல் பல்பை விட இது ரொம்ப கம்மியாக தான் கன்சப்ஷன் பண்ணுமா. ஸோ அதுதான் இந்த ஃப்ரிட்ஜோட ஒரு குவாலிட்டி. அண்ட் வாங்க நம்மளோட ஃப்ரிட்ஜ் டூரு போவோம். ஆக்சுவலி புது ஃப்ரிட்ஜுன்றதுனால எதுவுமே நிறைய வைக்கலை. நிறைய வந்து ஆக்சுவலி வந்து அப்புறமா தான் நாங்கள் ப்ளேஸ் பண்ணோம். நேற்று தான் வந்தது அமேசானில் ஆர்டர் பண்ணி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட். ஸோ வாங்கிட்டு வந்தோடனே ஐஸ்கிரீம் ட்ரேவை எம்டியாக வைக்கக்கூடாதுன்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். நேற்றே 2 வாங்கி சாப்பிட்டுட்டோம் அம்மாவும் நானும். இது வந்து பாப்பாவுக்கு 1. சரி, இது வந்து ஆல்டர்னேட் யார் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் ட்ரே, ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சோன்னா இந்த ட்ரேயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இதை எடுத்திருக்கேன். எப்படின்னா இதை வந்து நம்ம இப்படி திருப்பணுன்னா ஐஸ் க்யூப் மாறிட்ட பிறகு அதில் கொட்டிடும், ஓகேவா. கொட்டினோடனே நம்மளுக்கு இதுலேருந்து எடுத்து நம்ம ஜூஸஸ்க்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து குவிக் ஃப்ரீஸு. ஸோ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும், எதையாவது வந்து ஃப்ரீசரில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வச்சிடலாம், ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃப்ளெக்ஸி பின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளெக்ஸி பின் வந்து நம்ம வந்து தேவைக்கேற்ற மாதிரி ஏதாவது சாக்லேட்ஸோ இல்லை டேப்லெட்ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணியும் வச்சிடலாம். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா க்ளோஸ் பண்ணியும் வச்சிடலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸ். இந்த கடையிலலாம் வந்து சப்பாத்தி இந்த பரோட்டாலாம் ஃப்ரோஸ் பண்ணி விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெடிமேட் ஃபுட்ஸ் ஏதாவது வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட். ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட், எவ்வளோ அழகாக பெருசாக கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் இப்போது வந்து நம்ம இந்த மிடில் பார்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாமே கவரில் போட்டு தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே கவரில் வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம், ஓகே. ஸோ இது க்ளீன் பண்ணுறதும் நம்மளுக்கு ஈஸி. ஸோ கவர்ஸ் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் கவர்லேயே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட்ஸோ காய்கறியோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ இன்டெப்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்து பெரிய பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பேஸ்கெட். ஸோ இதையும் நம்ம வந்து காய்கறி ஃப்ரெஷ்ஷஸாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம், ஓகே. அண்ட் இதோட மைனஸ் என்னென்னா நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி மிடில் கம்பார்ட்மெண்ட் நான் பார்த்துடுறேன், ஓகே. மிடில் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஈஸியாக அப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட மிடில் கம்பார்ட்மெண்ட். இதில் வந்து டெலி ஜோன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து ஹை இருக்குது, மீடியம் இருக்குது, லோ இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் பட்டர் இதெல்லாமே வைக்கலாம், ஓகே. மில்க்கும் வைக்கலாம் இதில். ஸோ இது வந்து தனியாக மில்க் பட்டர் அப்புறம் வந்து சீஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு இடம், ஓகே. ஸோ இது வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். மீடியமாக இருக்கிறது பெஸ்ட்டுன்றதுனால மீடியம் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரே இருக்குது. இதுலேயும் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லோ ஹைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேணுன்றதை நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஆக்டிவ் டியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த லைட் இருக்குது, ஓகே. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் கடைசியாக. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணுறதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் வந்து அந்த கூலிங் வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, ஓகே. இது செகண்ட் ரேக். அப்புறம் இது வந்து தேர்ட் ரேக், ஓகே. டவர் கூலிங் சொல்லிட்டு இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த டவர் கூலிங், மேலே கீழே அதுக்கு அடுத்தது. ஸோ இது ஒரு ரேக். இது வந்து வேணுன்றதை வந்து நம்ம கலட்டி கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பெருசாக வேணும்னா இதை வந்து மிடில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ அடுத்தது கீழே இருக்குது ஏர் பூஸ்டர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன ப்ளேஸ் பண்ணணுமோ இதெல்லாம் ஏர் பூஸ்டர்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து இவ்வளோ தான் இந்த ஸ்பேஸு மிடில் இது. ஸோ பார்ட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு, நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸாகவும் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு எக் ட்ரே ஒன்று கொடுத்துருந்தாங்க.
நார்மல் எக் ட்ரே வந்து 6 தான் இருக்கும், இதில் கொடுத்துருக்கிறது வந்து 8 இருக்குது. ரொம்ப நேரம் பேசி எனக்கு மூச்சு வாங்குது. ஆக்சுவலி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ இதில் வந்து நம்ம நட்ஸு எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து இங்கே ஆரஞ்சு வச்சுருக்காங்க, என்ன வைக்கிறதுனே தெரியல புது ஃப்ரிட்ஜுன்னொன்னே. இதுவும் மேலே ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் வச்ச மாதிரி ஃப்ளெக்சிபிள், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மடக்கி வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணுறதுனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாட்டில் வைக்கிறோம். பிகர் பாட்டில் வைக்கிறதுக்கான ரேக்கு இது. எப்படின்னா இது வேணும்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி வைக்கலாம், இல்லைனா யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரிமூவ் பண்ணிட்டா இங்கே வந்து ஒரு ஃபேண்டா பாட்டிலோ இல்லை ஒரு மிரண்டா பாட்டிலோ வைக்கிற அளவுக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குது, 2 பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த சைடில் இருக்கிறது மிடில் கம்பார்ட்மெண்ட்டில். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இதில் என்ன வந்து ஒரு நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, ஆக்சுவலி இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நைட்டில் வந்து ஆக்சுவலி இங்கே நடுவில் ஓப்பன் பண்ணும்போது தான் உங்களுக்கு லைட் இருக்குது, கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு வந்து வியூ நல்லாயிருக்கும். இப்போ மிட் நைட்டில் வந்துட்டு இது ஓப்பன் பண்ணாலுமே நம்மளுக்கு இந்த இடத்துல லைட் எதுவுமே வரல. ஓகே, ஸோ கொஞ்சம் டார்ச் வச்சு தான் பார்க்கணும். அண்டு இதுலேயும் வந்து ஓப்பன் பண்ணாலுமே இது வந்து லைட் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து எனக்கு இது ரெண்டுத்துலேயுமே லைட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தான் எனக்கு ஃபீலு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் 3 ரேக் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன், அதாவது 3 கம்பார்ட்மெண்ட் ஃப்ரிட்ஜு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு எவ்வளோ லைஃப் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி வாங்கின ஃப்ரிட்ஜ் வந்து 11 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து டோர் தனியாக போயிட்டு ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி அப்படியே வந்து லிங்கம் மாதிரி வந்துச்சு. அப்போது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ஃப்ரிட்ஜை. ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு புது ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு. இதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் பார்த்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ.